இன்றைக்கி எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் பழுத்து இருந்தது. அதை நான் பறிக்கணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் அதை கீழே விடுறதுக்கெலாம் நம்ம பறிச்சிடலான்ட்டு பறிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக இருக்குது. நாளைக்குனா கீழே விழுந்து கிடக்கும். அதை இன்றைக்கே நான் பறிச்சிட்டேன். வீட்டில் காய்க்கிற காய் பழம் எல்லாத்தையும் நம்ம பறிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி செடியில் வந்து நிறையா பூ விட்டுருந்தது. பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. அங்கங்கே பிங்க் கலரில். அவங்க ஒரு வருஷமாகவே பூக்குறாங்க, ஆனால் காய்க்க மாட்டுறாங்க. ஏன்னு தெரியல. நானும் எல்லா உரமும் கொடுத்து பார்த்தாச்சு. இந்த தடவை கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன். பார்ப்போம் இந்த தடவை காய் வருதான்னு, பழம் நிறையா கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் செடி வந்து நல்லா சிகப்பு கலரில் ஆயிடுச்சு. ஏற்கனவே 4-5 பறித்து சாப்பிட்டேன். இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா ரெட்டாக இருக்குது. இது வந்து பிளாக்காக மாறணும்னு நான் பறிச்சிருவேன். அதுதான் இனிப்பாக இருக்கும். ரெட்டாக இருக்கிறது புளிக்கும். முலாம்பழம் நல்லா பெரிய காயாக வந்துட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள்.